ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். ஸ்தல புராணங்களின் சத்தியத்துவம் தொடர்ச்சி. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் அம்பாளே பிடித்து வைத்து பூஜை பண்ணிய பிருத்வி, அதாவது மண்ணாலான லிங்கம். சுவாமி அவள் பூஜை பண்ணுகிற போது பெரிய வெள்ளத்தை பிரவகிக்கச் செய்தும் அவள் விடாமல் லிங்கத்தை கட்டிக்கொண்டாள். அதிலிருந்து சுவாமியே ஆவிர்பவித்தார் என்று ஸ்தல புராணத்தில் இருப்பதை தேவாரமும் சொல்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏகம்பத்தில் பாடிய தேவாரத்தில் பாட்டுக்கு பாட்டு அம்பாள் பூஜை பண்ணின மகிமையை சொல்கிறார். ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற ஆற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற வரிகுள் வெள்வளையால் உமைநங்கை மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற கெண்டையந்தடம் கண்ணுமை நங்கை கெழுமி ஏத்தி வழிபடப் பெற்ற எல்லையில் புகழால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற எண்ணில் தொல் புகழாள் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற அந்தமில் புகழாள் உமைநங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற பரந்த தொல் புகழாள் உமைநங்கை பரவி ஏத்தி வழிபடப் பெற்ற. வெள்ளம் வந்தபோது அம்பாள் லிங்கத்தை தழுவ ஈஸ்வரன் ஆவிர்பவித்ததை குறிக்கும் பாடல். எழகல் இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துள்கி உகந்து உமைநங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட வஞ்சி வெருவி ஓடித் தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவில் ஜம்பு மகரிஷி என்பவர் ஜம்பு என்றால் நாவல் விருட்சமாக ஆக அதன் கீழேயே ஈஸ்வரன் வந்து கோயில் கொண்டார். அங்கே லிங்கத்துக்கு ஒரு சிலந்தி பந்தல் போட்டு பூஜித்தது. இந்த பந்தலை அறுத்து கொண்டு ஒரு யானை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிற்று. இதனால் சிலந்திக்கு ஆத்திரம் வந்து யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கொண்டு அதன் மண்டைக்குள் போய் குடைந்தது. அப்போது யானை மண்டையை மோதிக்கொண்டு தானும் செத்து சிலந்தியையும் சாக அடித்து விட்டது. இந்த சிலந்திதான் பிற்பாடு கோச்செங்கட் சோழனாக பிறந்து ஜம்புகேஸ்வர ஆலயத்தை கட்டிற்று. இந்த கதையை ஸ்தலபுராணம் சொல்கிறது. இத்தனைக்கும் தேவாரத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. மூலஸ்தானத்தில் எப்போதும் காவேரி ஊற்று இருக்கும்படியான அற்புத ஸ்தலமது என்பதற்கு அப்பர் தேவாரம் ஒன்றில் 10 பாடல்களிலும் குறிப்பு இருக்கிறது. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உலந்தவன் இறந்தபோதே கோச்செங்க நானுமாக கலந்தநீர் காவிரி சூழ் சோநாட்டுச் சோழர்தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. இது அப்பர் தேவாரம். வெண்ணாவலின் மேவிய எம்மழகா சம்பந்தர் தேவாரம். வெண்ணாவல் என்றால் ஜம்பு விருட்சம். செழுநீர் திரளை சென்றாடினேனே அப்பர் தேவாரம். இச்சொற்றொடர் 10 பாட்டுக்களிலும் வருகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.